நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 29/3/2021 முதல் 4/4/2021 வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சந்திர பகவான் இருக்கிறார், விருச்சிகத்தில் கேது, அதோட குரு சனி மகரத்தில், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரனை தவிர எதுவும் இல்லைங்க. சந்திரன் வார இறுதியில் தனுசு வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசியை பார்க்க இருக்கிறோம். கிரகங்கள் இந்த வாரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று. மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது இந்த ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ ராசி அதிபதி நல்ல இடத்துல உட்காந்து சுபருடைய பார்வை இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக இருக்குங்க. தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும், பொருள் வரவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அதனால் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. தேக ஆரோக்கியம் கூட உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம். அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மேக்கப் மேன்கள் இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குதுன்னு யாராவது சொன்னால் கூட தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் கூட இப்போதைக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, குறை ஒன்றும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தினுடைய அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரமாக அமைகிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதோடு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி துலாத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா உச்ச நிலையில் இருக்கார் மீனத்தில். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் பணவரவு பொருள் வரவு வரக்கூடிய சூழல். அதே நேரத்தில் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க பிறந்த இடத்துல இருந்து லிக்விட் கேஷோ
அல்லது ஜுவல்ஸோ இல்லை சொத்து பத்தோ கொண்டு வரக்கூடிய பொருளினை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்குறார். கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ல் போய் உட்காந்துருக்கார். 10ல் குரு சனி அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது செய்யும் தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் ரொம்ப மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலை இப்போது இது வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்து அதை நல்லா விரிவாக்கம் செய்து கடன் உதவி பெற்று நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நன்றாக சிறப்பாக பணியாற்றி கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு பார்த்திங்கன்னா சொந்த வேலைக்கு செல்லும் அன்பர்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. மொத்தத்தில் 12ஆம் வீடு சுக்கிரன், சூரியன், புதன் இருக்கிறார்கள். தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம். அதோடு பார்த்திங்கன்னா பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 1, 2, 3 அதாவது ஏப்ரல் தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் அந்த தேதிகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். புதிய ப்ராஜெக்டை எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், வாராகியம்மன் மற்றும் பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.